சாயிராம். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகிறாய், கடந்தும் வரப்போகிறாய். நாளையே நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். சந்தோஷமாக இரு. நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேள். நீ உன்னுடைய பிரச்சனையிலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் அசாதாரணமாக இந்த நிலைமையிலிருந்தும் மிக சுலபமாகவே வெளியே வந்துவிடலாம். அவரவர் சூழ்நிலையிலும் அவரவர் நிலையிலும் இருந்து பார்த்தாதான் அந்த வாழ்க்கையின் கடினமும் புரியும், அந்த வாழ்க்கையின் கஷ்டமும் மற்றவர்களுக்கு புரியும். வானத்தில் பறக்கும் பறவையை பார்த்தால் நமக்கு ஆசையாகத்தான் இருக்கும். ஏன் நம்மாலும் அப்படி பறக்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். பறவைகள் எவ்வளவு சுதந்திரமாக பறக்கிறது என்று ஒரு கர்வமும் அந்த பறவையின் மேல் நமக்கு தோன்றும். ஆனால் அந்த பறவைக்கோ கீழே இருக்கும் மனிதனை பார்க்க கர்வமாக தோன்றும். நீ எவ்வளவு சுதந்திரமாகவும் சொர்க்கமாகவும் நடக்கிறாய், உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று அந்த பறவை உன்னை பார்த்து ஆச்சரியப்படும், பொறாமையும் படும். அந்த பறவை ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் இருந்து பார்த்தாதான் அதற்கான வலிமை புரியும், கஷ்டங்கள் புரியும், வேதனைகளும் புரியும். உன் கஷ்டமான சூழ்நிலையில் பக்குவமே இல்லாத உன் மனது எடுக்கும் முடிவுகளால் தான் வாழ்க்கையில் நீ இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி கொண்டிருக்கிறாய், கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது. நிச்சயமாக அந்த முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் என் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். நாளை உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே உனக்கு இருக்கும். உன் வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி அவரவர் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கஷ்டத்தையும் வேதனையையும் இன்பத்தையும் சரிவர அனுபவித்தே ஆக வேண்டும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. கண்மணியே, நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை உனக்காக மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் உனது வாழ்க்கையை தியாகம் செய்யவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமோ இன்பமோ துன்பமோ தோல்வியோ வெற்றியோ எதுவாயிருந்தாலும் வாழ்க்கையை உன் காலம் முடியும் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். குழந்தையே, நீ இன்று என்ன நிலையில் இருக்கிறாயோ அந்நிலையை உனக்கு அளித்தது உனது எண்ணங்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கவே கூடாது. உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ எடுக்கும் முடிவுகளும் உன் எண்ணம் போல் நல்ல விதமாகவே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடுகின்ற நீருக்குமே ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. கண்ணிற்கே தெரியாத காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஐம்பஞ்சபூதங்களுக்குமே எல்லை என்ற ஒரு அளவை இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார். இந்த அடிப்படையில் உருவாகினதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும். துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. 1000 போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும்
வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடும் குணத்தையும் விட்டுவிடாதே. போராட போராட நிச்சயமாக கதவு திறக்கும். நல் வாழ்க்கைக்கான கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நிதானத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன். உனக்கு வரும் சோதனையை முறியடிப்பேன். உனக்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவேன் என்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருந்தால் போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். அந்த நல்ல வேலையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை உனக்காக வகுத்தே விட்டேன். என் அன்பு தங்கமே, கடினமான காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் என் கையில்தான் உள்ளது. யார் உன்னை கைவிட்டாலும் விடாவிட்டாலும், யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உன் மனதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாக அன்பு. உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை. யாருமே நிரந்தரமே இல்லை. பெற்ற தாயானாலும் சரி, பெற்ற தகப்பனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நாள் வரை, குறிப்பிட்ட அந்த நேரம் வரும் வரைதான் எல்லாம் உன்னுடன் வருவார்கள் என்பதை நான் பல முறை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள், அந்த அன்பு, அந்த பாசத்திற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னோடு எப்பொழுதுமே நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய உன் சாயிநாதரே. இன்பத்தை கண்டுவிட்டால் மிக மிக பரவசமடைவதாக இல்லாமலும், துன்பத்தை கண்டால் அப்படியே துவண்டு போய் உட்காமராமலும் மனதை நிதானமாக சரிசமமாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு ரூபத்தில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். அது வரும் வரை நீ இப்படியே இதே மனநிலையில் இருந்தாயென்றால் அதற்கு உன் சாயப்பா சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உன் மனதை நீதான் கையாள வேண்டும். நீதான் கட்டி போட வேண்டும். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, அதே மனநிலையில் அப்படியே இருந்துவிட்டால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமா என்ன? வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீயும் உன் மாற்றத்தை எதிர்நோக்க காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை இப்படி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எத்தனை நாள்தான் உன்னாலும் இப்படி அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு சில நாட்களில் உனக்கே உண்மைகள் புரிய வரும். ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் என்ன என்பது உனக்கே தெல்ல தெளிவாக புரிய வரும். அந்த நாள் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். பொறுமையாக காத்திரு. என் பாதம் தொட்ட உனக்கு எப்பொழுதுமே ராஜ வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ காணப்போகும் அந்த நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன். இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று.
எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல் என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடைகள் தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்துவை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்துவை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. மற்றவர்கள் என் மனதை காயப்படுத்துகிறார்கள், நான் வருத்தமடைந்து கொண்டிருக்கிறேன், மீளா துயரத்தில் திணறிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடம் வந்து கூறும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்பதை வார்த்தைகளால் என்னால் உணர்த்தவே முடியவில்லை. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மீண்டும் மீண்டும் உன்னுள்ளே இருக்கும் நான் உனக்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரை பற்றி நினைக்கும் பொழுது இதை நினைத்தால் என் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது.
இவரால் எனக்கு அமைதியே இல்லாமல் மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் மனம் ஏன் இவ்வளவு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சில சமயம் நீயே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த அளவிற்கு நீ நினைப்பவர் உன் மனதை அடக்கி வாய் சொற்களால், அவர்கள் சொல்லும் அந்த வாய் சொற்களால் உன் மனதை காயப்படுத்தி உன் மனதை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறார். குழந்தையே, அகந்தை என்பது எப்பொழுதுமே நீடித்து கொண்டே இருக்காது. ஒரு இடத்தில் அது முடிவு பெற்றுதான் ஆக வேண்டும். அவர்களே வருத்தமடைவர். உன்னிடம் ஏன் இவ்வளவு மனவேதனையை தந்தோம் என்று அவர்களே மனம் வருந்தும்படி நான் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். தகுந்த நேரத்தில் அவர்களுக்கான தக்க பதிலடியை உன் சாயப்பா நான் கொடுப்பேன். திக்கு திசை தெரியாமல் என் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உருவாகும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகுமா என்று கவலையோடும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் கைப்பிடித்து நல்ல வழியில் அழைத்து செல்ல நான் முடிவு செய்துவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு மலர் பாதையாக மாறும். நீ நினைப்பது போல் எல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாகவே அமையும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே,
இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே.